சாப்பிட்டியா? எல்லா நாளும் சரியா வந்துருமா? 1-2 நாள் அப்படிதான் இருக்கும். மீனா, என்ன வேற அரிசி வாங்கினியா? இல்லங்க, அதே அரிசிதான். வெள்ள என்ன ஒரு நாள் தானே சாப்பிடுங்க. அப்பா என்ன இவ்ளோ காரமா இருக்கு? ஏய் வீட்ல இருக்கிற எல்லா முளப்படி அள்ளி போட்டுட்டியா? வாயெல்லாம் எரியுது. என்ன கொல்ல பாக்குறியா? பொரியல உப்பே இல்லமா? ஆமா, உப்பு கம்மியா தான் இருக்கு. குழம்பும் காரமா தான் இருக்கு. என்ன ரசத்துல உப்பா இருக்கு? இவ்வளவு உப்பு சாப்பிட்டா கிட்னியும் போயிடும், அப்புறம் பிபி தான் ஏறும். டேய், என்ன பிரச்சனை உனக்கு? பொரியல்ல உப்பு இல்ல, ரசத்துல உப்பு அதிகமா இருக்கு, அவ்வளவுதானே? ரெண்டையும் போட்டு கலந்து போட்டு சாப்பிடுறா, கரெக்டா இருக்கும். மீனா என்ன சமைச்சு வச்சிருக்க? எதையுமே வாயில வைக்க முடியல. அண்ணி, எப்பவுமே நீங்க நல்லா தானே சமைப்பீங்க. இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு ரோஹிணி சமைச்சாங்களோ? நாளா சமைக்கல ஸ்ருதி. இந்த சாப்பாடுக்கு ரோகிணி சமைக்கிறதே பரவாயில்ல மாதிரி தான் இருக்கும். மனோஜ் அவங்க ஏதாச்சும் அவசரத்துல சமைச்சிருப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன ரோகிணி அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கற? அவ வேணும்னே நாமள சாப்பிடாம இருக்கதா இப்படி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கா. என்னாச்சு வேணா உடம்பு சரியில்லையா? ஜே உன்னை 1000 குத்த சொன்னாலும் சமையல குத்த சொல்ல மாட்டா. நீ சொல்றேன்னா எல்லாம் நீ சமைச்ச மாதிரி இல்லையே. பொரியல்ல கூட உப்பு கம்மியா இருக்கு. நம்ம கூட சமையல் நல்லா பண்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் உப்பு போடுறதுக்கு மறந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு நான் கேட்கல. என்னாச்சுமா? மன்னிச்சிருங்க மாமா, எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. கன்ஃபார்மா இவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன். முத்து, நீ நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வா. அவ உடம்பெல்லாம் சரியா தான் இருக்கு, மனசுதான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ மீனா மனசுல எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு தோணுது. அதனாலதான் சமைக்கிறப்ப கூட கவனம் இல்லாம இருக்கா. மீனா, என்ன விஷயம்? பயப்படாம சொல்லு. ஏதாவது வெளியே சொல்ல முடியாம மனசுல வச்சிருக்கியா, இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? ஏய், நானே அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாட்டு இருக்குது, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்னன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு பயப்படுத்திட்டு இருக்க. இப்படி சமைச்சு வச்சிருக்கிறதுக்கு இன்னும் நல்லா திட்டணும். நீங்களே உப்பு இல்லைன்னு சொல்றீங்க, அவள டாக்டர் கிட்ட வேற கூட்டிட்டு போன்னு சொல்றீங்க. இதை சாப்பிட்டா நம்ம எல்லாருமே டாக்டர் கிட்ட தான் போகணும். நாம எல்லாரும் பட்னியா கிடக்கணும் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.